நேற்று நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்னங்க நீங்க பாட்டு கிளம்புறீங்க? அங்க அத்தை என்னன்னா கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்றாங்க. கண்மணி வர நேற்று சொன்னா நான் வந்து அந்த கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு. இந்த அத்தையும் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் விடு நேத்ரா, அது அவங்க பொண்ணு வாழ்க்கை, அவங்க தான் பார்க்கணும். நம்ம என்ன சொல்லணும் அவங்க கேட்க மாட்டாங்க. இதுவே எங்கள் அம்மா மட்டும் ஃபாரின்லேருந்து வரலன்னா அவள் சொன்ன மாப்பிள்ளையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு புரியாது. அதுக்கு அப்படியே விட்டுற முடியுமாங்க? ஆமாம், விட்டு தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் அவள் கேட்டானா உண்டு. எங்கள் அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் எங்கள் சுந்தரி அக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. கண்மணி தான் இனி அவள் வாழ்க்கைக்கு போராடணும். நாம் என்ன சொன்னாலும் நம்ம இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளையும் பகையாளி மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஆண்ட கண்ணி என்ன பேந்து முழிக்கிற? போ போய் கண்மணி ரெடி பண்ணி கூட்டு வா. அத்தானா ஆனாவும் இல்லை ஓனாவும் இல்லை, பேவலை கூட்டு வா. சுண்டதை மட்டும் செய். உன் லிமிட்டை தாண்டி பேசினேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. போய் கூட்டு வா போ. அம்மா நம்ம சொன்னா பேசின மாதிரியே நம்ம கண்மணிக்கு நல்ல ஒரு பணக்கார மாப்பிள்ளையா பார்த்துருக்கேன். சரி சுந்தரி, நீ பார்த்த மாப்பிள்ளை குறை இருக்குமா? இந்த மாப்பிள்ளையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்மணிக்கிட்டேலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். சரி அம்மா, அந்த ஆண்ட கண்ணி ஒரே ஐடியா துள்ளுவா. அவளை முதலையே நறுக்கிடுங்க. சரி சரி சுந்தரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ வந்துடுவாங்க. எங்க ரெண்டாவது மருமக சுருத்தி, அதுக்கு இது வேலை கொடுத்தேனே, சமைக்க வேலை கொடுத்தேன். பஜ்ஜி போண்டா போட்டுட்டு இருக்கா. இந்த நேத்ரா வந்து கண்மணிக்கு மேக்கப் போட விட்டுருக்கேன். நேத்ரா மேக்கப் ஒழுங்காவா போடுவா? அதான் அவள் மூஞ்சி நிறைய ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க மேக்கப், அதே மாதிரி கண்மணிக்கு போட்டு விடுவா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க கதவை திறக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மாப்பிள்ளை. அது யார் மாப்பிள்ளை? உங்க பக்கத்துல உங்க அம்மாவா? பேசுங்க. நான் மாப்பிள்ளையோட அம்மா கிடையாது, மாப்பிள்ளையோட தங்கச்சி. இந்த மாதிரி ஆட்கள் தான் வயசானாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஒரு 50 வயசு வரைக்கும் தான் போடுவாங்க. 70-90 உங்களை மாதிரி ஆட்கள் தான் மாடர்ன் ட்ரெஸ் போடுவாங்க. மாப்பிள்ளைக்கு தங்கச்சி ஓவரா பேசுறா. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு முடிச்சு விட்டுருணும். சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. இங்க இருந்து எங்க டைம் நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல. உட்காருங்க உட்காருங்க. இதான் பொண்ணா? ரொம்ப அழகா இருக்கா? ஏமா இது என் ரெண்டாவது மருமகமா? இவ மூஞ்ச பார்த்து இந்த கண்ணாடி போட்டவ அழகா இருக்காங்கிறா. இவளுக்கு கண்ணு குருடாதான் இருக்கும். ஏ நேத்ரா, கண்மணி கூட்டிட்டு வா. இங்க உட்கார்ந்துட்டு தான் பொண்ணா? அந்த ஆரஞ்சு கலர் முடி வச்சது இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. மேக்கப் சூப்பரா போட்டிருக்கு. ஏமா, உங்களுக்கு என் வீட்டு மருமகளுக்கு மேலேயே கண்ணா இருக்கு. என் வீட்டு மகளை தான் உங்க பையனுக்கு கட்டி கொடுக்குறோம். இது என் மூத்த மருமக நேத்ரா. பொண்ணு வந்து அந்த லெஹங்கா போட்டுட்டு பெரிய செயின் போட்டு பூ வச்சிருக்காளே, அவதான் பொண்ணு. அவ பேர் கண்மணி. பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இல்ல, சுமாரதான் இருக்கு. உங்க மருமகள் சூப்பரா இருக்காங்க. உங்க மருமகளை விட உங்க மூத்த மகன் சுந்தரி சூப்பரா இருக்காங்க. உங்க மூத்த மகன் சுந்தரியோட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா நீ என்னமா போ, பேசுமா முதியோர்களுக்கு போய் உன் பையன் தம்பிக்கு பொண்ணுடு. சரி சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இனி என்ன, பொண்ணு பூ வச்சுட்டு வந்துட்டா, நாங்க பூ வச்சு நினைச்சுக்கிறோம். அவ்வளவுதான். இனி நிச்சயதார்த்தம் வச்சுட்டு கல்யாணம் வச்சிடலாம். நீங்க பார்த்து கல்யாணம் நாங்க என்னெல்லாம் செய்யணும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாமா, உங்க பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க நினைக்க கூடாது சரியா? நீங்க வந்து 1000 பொண்ணு நகையும் 20 லட்சம் ரொக்கமோ தரணும். எம்மா என் முட்டை காசு சொல்றீங்க? ஏக்கா, எனக்கு கல்யாணம் 13 வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சிருந்துச்சு. எனக்குலாம் 200 பொண்ணாக போட்டு இருந்துச்சு. அவளுக்கு 200 தான் போடுவாங்க. சரி, நீங்க ரொம்ப கெஞ்சுறதுனால ஒரு 500 பொண்ணாக போடுங்க. 10 லட்சம் ரொக்கம் போடுங்க. சரி, உங்க தம்பி என்ன வேலை பார்க்குறாரு? என் தம்பிக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒன்று பார்ப்பான். நல்ல இடமா பிடிச்சாச்சு, சந்தோஷம். சரிக்கா சரிக்கா, ஒரு நிமிஷம். அட பொண்ணு என்னமோ பேசணும்னு நினைக்கிறா போயே. சொல்லுமா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். ஏய் கண்மணி, இல்லைங்க பொண்ணு கல்யாணம் வேணாங்கிறா, நீங்க கல்யாணம் பண்ணணுங்கிறீங்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அவ ஒரு பைத்தியம். இல்லைங்க, பொண்ணு விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். நீங்க கிளம்பலாம். ஆனா பொண்ணு சொல்றாளங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்களே. நிறுத்து நேத்ரா. அவன் சொல்லி கொடுத்தனா என்ன இவன் பேசுறா? நல்ல அந்த நேத்ரா தான் இருக்கலாம் காரணம். இல்ல, இது நான் சுயமா தான் சொல்றேன். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாய மூடு. உள்ள போ. ஏ நேத்ரா, அவளை உள்ள கூட்டிட்டு போ.
அத்தை அவ வாழ்க்கைக்காக அவ பேசுறா. நிறுத்து குண்டச்சி, உள்ள போ. அண்ணி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்னதான் இருந்தாலும் பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவ தானே நீ. அக்கா நிறுத்து, நீ நிறுத்துடி. இவ சொல்லி கொடுக்க நீ ஆடுறியா? இந்த பிச்சைக்காரி சொல்றதெல்லாம் யாரும் கேட்க கூடாது. கல்யாணத்தை நடத்துற முழு பொறுப்பும் ஸ்ருதிக்கு தான் நாங்க கொடுக்குறோம். சுந்தரிக்கு நம்ம மேல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இதை மெயின்டைன் பண்ணணும். நல்ல காரியம் பேசும்போது உட்காந்துட்டு குடங்குடமா அழுகுறா. போடி உள்ள. இந்த பிச்சைக்காரியை என் மகனுக்கு கட்டி வச்சதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஐயோ, இவ இருக்கு இங்க வந்தா கூட்டையை கலப்பி விட்டுருவா. போச்சு கிளவி. நேற்று தான் அவ்வளவு சொல்லிட்டு போனேன். நேற்று வாங்கின அடி பார்த்தலையா? ஏ தொப்பி, கிளம்பு காத்து வரட்டும். அவளுக்கு நேற்கனவே ஒரு மாப்பிளைய பார்த்தாச்சு. நீங்க கிளம்பலாம். என்ன பேசுறீங்க? ஆமாண்டி, கிளம்பு. இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா உடனே உட்காந்து காஃபி குடிச்சு போலாம் பாத்தியா? இந்த வீட்டுல ஒருத்தர் காஃபி போட மாட்டாங்க. நீ கிளம்பு காத்து வரட்டும். உன் தம்பி யாஸ்மின், என்னோட வேலை என்ன தெரியுமா? நான் சொல்றேன். இப்போ அவன் வேலை கெஃபேல உட்காந்து டேபிள் துடைக்கிறது. அச்சோ, இது என்ன எல்லாத்தையும் சொல்லி போடுறா? மத்தியானம் ஹோட்டல்ல பாத்திரம் விளக்குவான். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வருங்கால விஏஓ ஆபீசரையா கல்யாணம் பண்ணி வைக்கணும். கிளம்பியா? இப்ப எங்க இந்த கோட்டை வாடகைக்கு வாங்கிட்டு வந்த? எங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பாத்திரம் விளக்குறதும் டேபிள் துடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு மட்டமான வேலை இல்லை. என்ன சொல்லுது? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. டேபிள் துடைச்சாலும் பாத்திரம் விளக்கணும் பணக்காரன் தான். சரி பரவாயில்ல, நாங்க என் மகளை டேபிள் துடைக்கிறவனுக்கு கட்டி கொடுத்துறோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு வெளியில போ. கிளம்படி குதிரவாளு. கிளவி, நீ நேத்தே சொன்னேன் எதுக்கு இந்த மாப்பிளைய பார்த்த? நீ இந்த வேலையை பாப்பியா? ஏமா கண்ணாடி, உனக்கு அவமானமாவே இல்லையாமா? இவ்வளோ அடிச்சோம், இவ்வளோ திட்டியும் நீ அப்படியே பண்ணிட்டு இருக்க. வெளியில போடி நாயே. சமந்தி, நீங்க அவ சொல்றதான் கேட்கறீங்க. உங்களுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம். இப்போ நீங்க போயிட்டு வாங்க. உங்க பேச்சு நம்பி தான் நான் போறேன். வா தம்பி போலாம். தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்ட்டு இப்படி ஒரு மாப்பிளைய பாப்பியா? நீ என்ன பண்ண காமிச்சிட்டு இருக்க? நான் இருக்கிற சந்தோஷத்துல இவன் அழகது கூட எனக்கு வலிக்கல. நீங்க உள்ள போங்க. இனிமேட்டு எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க நான் பாத்துறேன். ஏய், நீ ஒரு லிமிட்டை தாண்டி போற. ஆமா, அப்படிதான் போவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. வந்த மருமகளை பார்த்து பிச்சைக்காரி, மகளுக்கு ஒரு பிச்சைக்காரனை கட்டி வைக்க போறேன். பாத்திரம் வளர்க்குற வேண்டிட்டு. உன் மருமக ஒன்னும் பிச்சைக்காரி இல்ல, டாக்டர். டாக்டரா இருந்துகிட்டு உனக்கு கால் கழுவி விடணும்னு எனக்கு தலையெழுத்தா? ஏதோ வயசான காலத்துல பாவம் போனா போகுதுன்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா ஓவரா பேசுற. அவன் அக்கா லாயர் தான். கூப்பிட்டு பிரச்சனை பண்ற கோர்ட்ல கேஸ் போட அவங்களுக்கு தெரியாதா? அதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறமா பெரிய உறவு திரும்பி செய்யாதுன்னு அவங்க அப்படி இருக்காங்க. அதை தெரிஞ்சு நடந்துக்கோ. இன்னொரு வாட்டி கண்மணிக்கு வேற ஏதாவது மாப்பிளைய பார்த்தேன் அவ்வளவுதான். ஒரு அம்மாவா நான் சொல்றேன்டி, கண்மணிக்கு அந்த யாஸ்மின் தான் மாப்பிள்ளை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஒரு அக்காவா, கண்மணிக்கு ஒரு அக்காவா இருந்து நான் சொல்றேன்டி, கண்மணியோட மாப்பிள்ளை கார்த்திக் தான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போடி அதெல்லாம் நடக்காது. நடக்கும். நீ அதை எப்படி நடத்தி காமிக்கிறேன்னு நானும் பாத்துறேன். இனிமேட்டு தானே இருக்கு இந்த மனோன்மணியோட ஆட்டம். நீ ஆட்டம் நிறைவேறணும்னா நான் யாரை வேணாலும் பலியாக்குவேன். அது என் பொண்ணு கண்மணியா இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். சுத்தி அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம். அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சுந்தரி, உன் மாமியார்கிட்ட போய் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. உன் மாமியாரும் கொழுந்தனும் அதை சொல்லிடு. நேத்ரா, அழுதுகிட்டு இருக்காம போய் சமைக்கிற வேலையை பாரு. சுத்தி, நீ மண்டபம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. கண்மணி, அடக்க உடக்கமா இருக்கணும் நீ. ஸ்ருதி, நீமா மண்டபம் என் பையனுங்க பார்த்து பண்ணுங்க. நீ இந்த கண்மணியை வீட்டை விட்டு வெளியில போகாம பாத்துக்கோ. அப்படி அவ வெளியில போனா அவ காலை உடச்சிரு. இந்த கண்மணிக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புலாம் கொடுக்காதீங்கம்மா. அவ திமிரு ஏறிடும். இந்த கிழவியே கொடுத்தாலும் இந்த சுந்தரி கொடுக்க விட மாட்டான். இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாருங்கிறது இதான் போல. அம்மா, ஆனா நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே இரு. இன்னும் அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒரு 2 வாரத்துல கல்யாணம். அந்த கல்யாண பத்திரிகை கொண்டு போய் அந்த கார்த்திக் மூஞ்சிலே விட்டு எறிவேன். இந்த கல்யாணம் நடக்கும். அதையும் பார்த்துடலாம். கண்மணிக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இதுக்கு நான் கண்மணிக்கும் நிக்கிலாக்காக்கும் சப்போர்ட்டா இருப்பேன். சப்போர்ட்டா பழம் மாதிரி இருந்துகிட்டு நீ சப்போர்ட்டா இருக்க போறியாடி? ஆமா, உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம். போடி. நீயும் ஒரு வாயிலா பூச்சி. இந்த வாயிலா பூச்சி என்ன பண்ணுங்கிறத நீங்க பாப்பீங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்றேங்கிறத நீ பாப்ப. அதையும் பாத்துடலாம் நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐஷா காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.